வணக்கம். வெல்கம் டு வேலஸ்ட்ரோங்க. நிறைய பேத்துக்கு இப்போது கடன் பிரச்சனைகள், தொழிலில் நிறைய டிஸ்டர்பன்ஸு, போட்டி பொறாமை, அப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பில்லி சூனியம் ஏதாவது பண்ணி இருந்திருக்குமோ, நம்மளுக்கு இருக்குமோ, யாராவது இது பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற பயமெல்லாம் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருந்து டென்ஷனில் எனக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு, எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணலாங்க. அதுவும் சுவாதி நட்சத்திரத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு அதீத பலனை கொடுக்கும். நரசிம்மரோட நட்சத்திரம் சுவாதிங்க. அந்த சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம போய் நரசிம்மர் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு அதீத பலன் கிடைக்கும். சரிங்களா? ருணோ விமோச்சனக்காரர் தான் லக்ஷ்மி நரசிம்மருங்க. நரசிம்மர் மடியில் மகாலட்சுமியை அமர்த்தி உட்கார வச்சிருப்பார் இல்லைங்களா? அந்த நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நரசிம்மரோட அனுகிரகமும் அந்த மகாலட்சுமியின் அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்குங்க. அப்போ நம்மளுக்கு 2 பேர்த்தோட அனுகிரகம் கிடைக்கும் போது நம்மளுக்கு தொழிலில் இருக்கிற போட்டி பொறாமை, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, மனநிலை பாதிப்பாக இருக்கிறவங்க, அதே மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள், மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும் போது நம்மளுக்கு பணப்பிரச்சனைகள் கம்மியாகும், கடன் தொல்லைகள் கம்மியாகுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் நரசிம்மர் கோயிலில் சுவாதி நட்சத்திரத்தில் சுதர்சன ஹோமம் பண்ணுவாங்க. இங்கே பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக சுவாதியில் சுவாதி அன்னைக்கு கண்டிப்பாக சுதர்சன ஹோமம் பண்ணுவாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை ரெகுலராக சுதர்சன ஹோமம் பண்ணுவாங்க. இந்த சுதர்சன ஹோமத்தில் போய் இங்கே உட்காந்துட்டு ஒரு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அந்த சுதர்சன ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பிரார்த்தனையெல்லாம் சொல்லி சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் அத்தனைக்கும் விரைவில் சொல்யூஷன் கிடைக்குங்க. உங்கள் பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுபடுவீங்க. சரிங்களா? அதே மாதிரி புதன்கிழமை என்றும் நீங்கள் சுதர்சன சக்கர வழிபாடு பண்ணலாங்க. சுதர்சன சக்கரம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் 21 முறை வளம் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் தீருங்க. நன்றி, வணக்கம்.